அப்போ கர்த்தருடைய வேதம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா என்ன? இது ஒரு ஏவுகணை மாதிரி தான். பொண்ணும் ரத்தனங்களும் வைரங்களும் ஜொலிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, அந்த அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் முதிய வேதம் எனக்கு மேலானது. நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையே தெரியல. அதனாலதான் பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு விளைகிறாங்க. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ள செய்ததோ, பாவமான சோதனைகள், இச்சையான சோதனைகள், தவறான ஒரு காரியங்கள் வரும்போது இந்த வார்த்தை என்ன செய்யும்? நமக்குள்ள ஃபைட் பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு, கடவுளின் வார்த்தை உலகத்திற்கு ஒரு நம்பிக்கை. கடவுளின் வார்த்தை உலகத்திற்கு நம்பிக்கை. The word of God is the hope of the world. The word of God is the hope of the world. கடவுளின் வார்த்தை உலகத்திற்கு ஒரு நம்பிக்கை. இந்த வேத புத்தகம் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற புத்தகம். இந்த வேதத்தை நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. இந்த வேதம் ஒரு நம்பிக்கையின் பெட்டகமாக நமக்கு இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியை பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதியை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் இந்த பூமி குடிக்கிறது. மழை பெய்கிறது, அந்த பூமியிலே விதைகள் விதைக்கப்படுகிறது, விதைத்தவனுக்கு அது விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையை எப்படி சொல்லியிருக்கிறது? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையா திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. அது என்ன செய்யும்? அது தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா வர்றதில்லை. அதுதான் வேதத்துல நான் வாசிக்கிறோம். உன் ஆகாரத்துல தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பார். தண்ணீர்ல போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனங்கள் வாசிக்கிற ஒரு காரியங்களோ செய்கிற காரியங்களோ என்னைக்கோ ஒரு நாள்ல நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். அதான் ஒரு பழமொழியாக ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நீ இளமையில இந்த வேத புத்தகத்தை நீ சுமந்தால் முதுமையில் இந்த வேத புத்தகம் உன்னை சுமக்கும். When you carry this Bible when you are young, when you became old, the Bible will carry you. இளமையிலே இந்த வேத புத்தகத்தை நீ சுமந்தால் முதுமையிலே அது உன்னை சுமக்கும். இதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வேதம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா என்ன? இது ஒரு ஏவுகணை மாதிரி தான். இது ஒரு ஏவுகணை. இது ஒரு ஏவுகணை போனா ஏதாவது ஒன்று தாக்குது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அது ஏதாவது ஒரு காரியத்தை உண்டு பண்ணும். ஏனென்றால் அந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லும் போது அது வெறுமையாய் திரும்பாது. அது தான் விரும்புகிற செய்து அனுப்பின காரியம் வாங்கும்படி செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம முதலாவது நம்புற காரியம் என்ன தெரியுமா? The word of God is the powerful weapon. The word of God is the powerful weapon.
இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பவர்ஃபுல் வெப்பன். அப்ப நிறைய நேரத்துல ஒரு பவர்ஃபுல் வெப்பன் நம்ம கையில இருக்கிறதையே நம்ம மறந்து போயிடுறோம். நிறைய நேரங்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் நம்ம கையில இருக்குதா அப்படிங்கிறத கூட நம்ம என்ன செய்யறோம்? மறந்துடுறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆவியின் பட்டயம், வேத வசனம் ஒரு பட்டயம் இதுல இருக்கு. அப்போ இந்த வேத வசனத்தை குறித்து நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். சுருக்கமா சில காரியங்களை இந்த கால வேளையிலே நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37, 31 நாம் வாசிக்க கேட்போம். 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்திலே இங்கே அந்த வேதம் யார் அருளிய வேதம், இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த ஹோலி பைபிள் என்று சொல்லுகிறோம். அப்போ வாசிமா 37, 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன் அருளிய வேதம். அப்ப இந்த வேதம் தேவனால் அருளப்பட்டது. அதுதான் சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை வாசி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. The scriptures, all the scriptures inscribed by the Holy Spirit. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா இந்த வேதத்தின் மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த வேதத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளணும். இந்த வேதம் ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டைம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தேசத்துல அதிபராக அவர் முதல் முறை வரும்போது அவருடைய அமெரிக்க குடிமக்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம் இதுதான்: நாம் தேவனை மறந்தோம், தேவன் நமக்கு கொடுத்த வேதத்தையும் மறந்தோம். நம்ம நாட்டிலே நாம் சந்திக்கின்ற அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், சீர்கேடுகளுக்கு காரணம் இதுதான். We forgot our God, we forgot the Holy Bible. ஓப்பனா அவர் சொன்னார். முதல் தடவை அவர் பிரசிடென்ட் ஆகி தன்னுடைய பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சில் அவர் கொடுத்த ஒரு காரியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் உலக தலைவர்களுக்கு கூட தெரிகிறது இந்த வேத புத்தகம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்று. குயின் விக்டோரியா, பவர்ஃபுல் குயின், அந்த ராணி அரசாண்ட காலத்துல பிரிட்டிஷுடைய கொடி பல நாடுகள்ல பறந்தது. சொல்வார்கள், சூரியன் அஸ்தமித்தாலும் இந்த பிரிட்டிஷ் எம்பரருடைய ஆட்சி ஒரு நாளும் அது அஸ்தமிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த நாட்கள் உண்டு. இப்போ உள்ள கதை வேற. அதனால அப்படி ஒரு பவர்ஃபுல்லா ஆட்சி செறிந்த குயின் விக்டோரியா உடைய வாழ்க்கையில, குயின்னா தலையில என்ன செய்யும்? கிரவுன் இருக்கும், கிரீடம் இருக்கும். ஆனா இந்த வேத புத்தகத்துக்கு முன்னால தன்னுடைய கிரீடத்தை கலத்தி அது வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிரவுனை காட்டிலும் இது பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை காட்டிலும் இது பெரியது, இது ஒன்றுமில்லை. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், 119ஆம் சங்கீதம் 72ஆம் வசனத்திலே, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பிய வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும். கிரவுண்ட் ஃபுல்லா பொன்னாலதான் இருக்கும் ராஜாக்கு. சரினா? கிரவுண்ட் ஃபுல்லா பொன்னும் ரத்தனங்களும் வைரங்களும் ஜொலிக்கத்தக்கதாங்க இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, அந்த அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் உம்முடைய வேதம்
எனக்கு மேலானது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய வேதத்தை நாம் எப்படி நம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்பதை இந்த காலவெளியிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். How we give importance on the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கையிலே ஒரு பெரிய வெப்பன், இந்த ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆட்டம் பாம் அது எப்படி வெடிக்கும், வெடிச்சா எப்படி சிதன்னு தெரியாது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஆட்டம் பாம் மாதிரி. இதை நம்ம பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தணும். எந்தெந்த நேரத்தில் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும், கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் மனதில் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் நமக்கு இருக்கிறது என்பதை 3 குறிப்புகள் உங்கள் மத்தியிலே நான் நினைவூட்டப்படுகிறேன். நமக்கு தெரிந்த வசனங்களாக கூட இருக்கலாம், தெரிந்த குறிப்புகளாக இருக்கலாம். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை முதல்ல என்னது? வல்லமை உடையது, வல்லமை தரும் வார்த்தை. த பவர், வல்லமைனா என்னது? பவர். த டுனாமிஸ், டுனாமிஸ் அப்படின்னா என்னது? வல்லமை, பவர். டுனாமிஸ்ங்கிறது வல்லமை, பவர். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு பவர்ஃபுல் வெப்பன், வல்லமை. அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஜீவனும் வல்லமே இருக்கிறது. அது ஒரு அக்கினி. அதனால்தான் எரேமியா சொல்றான், ஆண்டோடைய வார்த்தை என் எலும்புகளுக்கெல்லாம் போய் அக்கினியா என்ன செய்து போதுங்கிறான். அப்ப அந்த வார்த்தை, அந்த அக்கினி, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த பவர்ஃபுல்லா என்ன செய்து இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது, வல்லமை நிறைந்தது. சொல்றோம்ல, ஆண்டோடைய வார்த்தை எங்கத்தில் அவருடைய சத்தமே கேதுரு மரங்களை முறிக்கிறது, பெண்மானை ஈனை செய்கிறது. அந்த சங்கீதத்தை நீங்க படிச்சேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆண்டோடைய சத்தம் என்ன செய்து அந்த அளவுக்கு இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயத்துல அதே போலதான். ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்தேன், சம் இயர்ஸ் பேக். அப்படி பார்க்கும்போது ஒரு காரியம், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க. ஒரு டைரி ஃபார்ம்ல சதனா, ஒரு மாட்டு பண்ணையில ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க வாசிக்கப்படுகிறது, பிராக்டிகல் நடக்குது. அதை வீடியோ பிடிச்சு போடுறாங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஆண்டுடைய சத்தம் இப்படி பெண்மானை ஈனை செய்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரன் வர்ணிக்கிற மாதிரி இது ஒரு லிட்ரலா ஒரு காரியங்கள். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இசைக்கும் போது அந்த பால் கொடுக்கிற மாடு, அந்த பால் தன்னால என்ன செய்யுது, அப்படியே டிராப் ஆகுது. அந்த மாட்டின் மடுவுல இருந்து அந்த பால் என்ன செய்யுது, அப்படியே கீழே டிராப் ஆகுறதை, குட்டுறத பார்க்க முடியுது. அந்த மியூசிக்கல் நிப்பாட்டுறாங்க, இட் ஸ்டாப்ட். அதை பிளே பண்ணும்போது இருக்கு. அப்போ அந்த ஆனந்த, அந்த துணியில, சந்தோஷத்துல, அது ஒரு மகிழ்ச்சியில ஃபீட், அந்த அந்த ஃபீடிங் தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுக்கிறது. அதே போல ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டுறது, அது மகிழ்ச்சியை என்ன செய்து குடிக்கிறது. அதே போலதான் அந்த மகிழ்ச்சி, அந்த மியூசிக்கல் சவுண்ட் ஒரு மகிழ்ச்சியில அந்த பால் தன்னை போல சுரந்து என்ன செய்யுது, கீழே ஊத்துது. அப்போ உலக பிரகாரமாக ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போதே இப்படி நடக்குன்னா, ஆண்டோடைய சத்தம் பெண்மானை ஈன செய்கிறது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, தேவதாரு விருட்சங்களை கம்பீரிக்க செய்கிறது. இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? சாத்தியமானது. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தை, பவர்ஃபுல் வேர்ட். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு
வல்லமை பலனை கொடுக்கிறது ஆண்டவர் தான் கொடுப்பாரு. ஆமா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே. அது வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உள்ளதுதான். சரினா, ஒருவேளை தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பரிசுத்தத்திலே பாதுகாக்கும். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பரிசுத்தத்திலே இது காக்கும். நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையே தெரியல, அதனாலதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு விளைகிறாங்க. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ள செய்ததோ, பாவமான சோதனைகள், இச்சையான சோதனைகள், தவறான ஒரு காரியங்கள் வரும்போது இந்த வார்த்தை என்ன செய்யும்? நமக்குள்ள ஃபைட் பண்ணும். எப்படி நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு என்ன செய்யுது? போராடுது, ஃபைட் பண்ணுது. சரினா, அப்படிலாம் இருக்குது. அதே போலதான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள பிசாசு விதைக்கிற ஒரு டிப்ரெஷனா இருக்கலாம், பிசாசு விதைக்கிற ஒரு கோபமா இருக்கலாம், பிசாசு போடுற ஒரு கவலையா இருக்கலாம், பிசாசு போடுகின்ற ஏதோ ஒரு லஸ்ட்ஃபுல் திங்ஸா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொறாமையா இருக்கலாம், என்வியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு மனுஷீகத்துல முடியாது. இந்த கர்த்தருடைய வார்த்தை அதை ஓவர் கம் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை ஓவர் கம் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு லிட்டரல் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து 40 days he was fasting. 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. 40 நாள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 40 நாள் உபவாசம் இருக்கிறது. 40 days டே அண்ட் நைட் ஃபாஸ்டிங் எடுத்தவருக்கு சோதனை எப்படி வருது பாருங்க. அவர் தெய்வகுமாரன், ஆனா அவர் இப்ப இருக்கிறது மனுஷகுமாரனுடைய சாயல்ல, ரூபத்துல அவர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனா நம்மளை போல ஒரு மனுஷன் வச்சுக்கிடுங்க, ஆனா 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. 40 நாள் ஃபாஸ்டிங். அவருக்கே சோதனை வருது பாருங்க. சோதனைக்காரன் கொண்டு வரான். ஆனா அந்த சோதனையில how he overcame, எப்படி இருந்தாரு? he used the word of God. 3 சோதனைக்கும் அவர் பயன்படுத்தியது கர்த்தருடைய வார்த்தை. அதை தான் சொல்லிடுறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு வல்லமை நிறைந்தது, நம்மளை பாதுகாக்கிறது. நீங்க நிறைய வசனங்களை வாசித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க ஸ்டோரேஜ்ல அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு இக்கட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த வசனம் ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி அது வரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஆண்டவருடைய வார்த்தை டக்குன்னு நம்மளை ஒரு ஹிட் பண்ணுது, நம்ம மேல ஒரு மோதும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுல ஒரு சரியான ஒரு என்ன செய்யும் இருக்கும். அது இல்லாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அது இல்லாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை. நிறைய நேரத்தில் அதுதான் நமக்கு இருக்கும். நிறைய நமக்கு பைபிளும் தெரிய மாட்டேங்குது, வார்த்தையும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியாம உட்காந்து சில சமயத்தில் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை நம்ம நல்லா கத்துக்கிட்டோன்னா இல்லை, ஆண்டவர் அதுக்கேற்ற ஞானத்தை கொடுப்பார், கைடன்ஸ் கொடுப்பார். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் நமக்கு பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. எப்படி நடக்கணும், எப்படி போகணும் அப்படின்னு கொடுக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வேத புத்தகம் என்னைக்கோ பிரிண்ட் பண்ணது, இது அவுடேட்டட் அப்படிம்பாங்க. இது அவுடேட்டட். என்னைக்கோ பண்ண புத்தகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கும் வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஒருவேளை இது கர்த்தருடைய ஆவியினால் அருளப்பட்டது, அதனால தான் அந்த வசனத்தை நானே சொன்னேன். This is not an outdated book. This is updated book. Updated. Hallelujah. இன்னைக்கு வரையும் இதுல அப்டேஷன் இருக்குது. இன்னைக்கு வரையும் அப்டேஷன் இருக்கு. பிரியமானவர்களே, நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய பாட புத்தகத்தையோ அல்லது எந்த புத்தகத்தையும் நீங்க வாசித்த எத்தனை முறை வாசித்தாலும் அந்த அர்த்தம் தான் இருக்கும். நியூட்டனுடைய விதியை படிச்சானா அது எப்போ படிச்சாலும் அதே தான் இருக்கும். போட்டோ சிந்தசிஸ் நம்ம படிக்கும் போது அது எப்போ படிச்சாலும் அதுதான் இருக்கும், அதே தான். அதை மாற்ற முடியாது. கிரெடிட் டெபிட்னா அது கிரெடிட் டெபிட் தான், அது எப்போ போட்டாலும் அதான் வரும், கிரெடிட் டெபிட். ஆனா இந்த வேத வசனத்தை மட்டும் வாசிக்கும் போது, ஒரு முறை வாசிக்கும் போது ஒரு ரெவலேஷன் வரும், அடுத்த முறை வாசிக்கும் போது அடுத்த ரெவலேஷன் வரும், அடுத்த முறை வாசிக்கும் போது இன்னொரு ரெவலேஷன் வரும்.
ஏன் அப்படி? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேதத்தை குறித்து வேத புத்தகத்தை குறித்து நான் நிறைய காரியங்கள் நான் பேசியிருக்கிறேன், நிறைய இடங்கள் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற தாட்டு வித்தியாசம். ஏன்? மற்ற புத்தகங்களை படிக்கும் போது அது ஒரே அர்த்தத்தை தானே எப்போ படித்தாலும் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் இதை கொடுக்கும் போது மட்டும் ஏன் ஒவ்வொரு முறையும் நமக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை அது கற்றுக் கொடுக்கிறது? யோசித்து பாருங்க. காரணம், புத்தகங்கள் நமக்கு தகவல்களை கொடுக்கும். ஆனால் இந்த புத்தகம் இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் us. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளையே மறுரூபப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்ம் us. இதுதான் இந்த புத்தகம் செய்கிற காரியம். இந்த புத்தகம் செய்கிற காரியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? அது வல்லமை உள்ளது. அப்ப இந்த வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேடணும். சங்கீதம் 105 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவரே நாடனா அவர் வல்லமையும், ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. சரியா? இதுதான் அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அடுத்த குறிப்புக்கு நான் வரும்போது என்ன நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. கடவுளையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. கடவுளையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த வல்லமை தரும் வேத புத்தகம் வல்லமை நிறைந்தது. த பவர்ஃபுல் வெப்பன் உங்க கையில இருக்குது. பவர்ஃபுல் வெப்பன். நிறைய பேர் பவர்ஃபுல் வெப்பன் இருக்குதுன்னு நினைச்சு என்ன பண்ணிக்கின்றது? தலைக்கு மாட்டுக்குள்ள வச்சு படுத்தா பவர்ஃபுல் வெப்பனா வேலை செய்யாது. ஹல்லேலூயா. தலைக்கு மாட்டுக்குள்ள வச்சா பவர்ஃபுல் வெப்பனா வேலை செய்யாது. துப்பாக்கியோ அல்லது ரிவால்வரோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை ஆயுத வச்சு சும்மா வச்சுட்டு இருந்தானா அதோடைய பவர் தெரியுமா? தெரியாது. அதை யூஸ் பண்ணும்போது தான் அது எந்த அளவுக்கு அடிக்குதுங்கிறது தெரியும். when we use the weapon, then only we know that how powerful it is. Similarly, அதே போலதான் இந்த வேத புத்தகம் எவ்வளவு வல்லமை வாய்ந்ததுங்கிறத நம்ம பயன்படுத்தும் போது தான் தெரியும் அதனுடைய பலன், அதனுடைய சக்தி, அதனுடைய வல்லமை அப்பொழுதுதான் புலப்படும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த வல்லமையை ஆண்டவர்கிட்ட நமக்கு கேட்டுக்கணும். வல்லமை தரும்போது, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, இன்றே தாரும். ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவங்களை நம்முடைய வல்லமையை எனக்கு நீங்க தரணும். ஆமா, இன்னைக்கு அதாவது என்ன யோசிக்கிறேன், நீங்க நிறைய இன்னைக்கு 10 அதிகாரம் நீ படிச்சிட்டியா, 15 அதிகாரம் படிக்கிறீங்க, நல்லது. அது நீங்க வாசிங்க. வேத புத்தகத்துல நமக்கு இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். நான் அடிக்கடி இப்போ நான் சொல்ற காரியத்தை நீங்க நோட் பண்ணிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிண்ணா? நம்ம இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. we should grow in spiritually. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். நீங்க வேதத்தை வேகமா வாசிங்க. அது புரியுதோ புரியலையோ, யூ ரீட் ஆன். 10 பக்கம் வாசிக்கிறீங்களா, 15 வாசிக்கிறீங்களா, வாசிச்சுட்டே போங்க. இது ரீடிங். அதுக்கு பிறகு நீங்க வரிசையா ஒரு பகுதியை மெடிடேட் பண்ணுங்க, தியானிங்க. அது ஒரு 5 வசனமா இருக்கலாம், ஒரு 2 வசனம் கூட நீங்க எடுக்கலாம், அல்லது ஒரு வசனம் கூட நீங்க எடுக்கலாம். அந்த வசனத்தை வச்சு ஜோமணி தியானிச்சுட்டே இருங்க. அப்படி யோசிச்சுட்டே இருங்க. அந்த வசனத்தை திருப்பி வரீங்க. நல்லா உங்களுக்கு வாசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா, வாலிபர்களாக இருக்கிற இவங்களுக்கு நான் சொல்றேன், இங்கிலீஷ் பைபிளையும் எடுங்க, தமிழ் பைபிளையும் எடுங்க. இனி எத்தனை வேணும் சரி. உங்க வீட்டிலலாம் பைபிளை வாங்கி கொடுக்குறதுக்கு யாருமே வேண்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ எனக்கு 2 இங்கிலீஷ் பைபிள் வாங்கி தாங்கப்பான்னு கிளமன்ட்ட கேட்டா, இல்லை உனக்கு தமிழ் தான் நீ படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே, எந்த பெற்றோரும் எனக்கு பைபிள் என்ன 2-3 வாங்கி கொடுங்கன்னா சந்தோஷமா வாசிங்க, கம்பேர் பண்ணுங்க. இங்கே ஏன் என்ன சொல்லியிருக்கு, இது என்ன சொல்லியிருக்குன்னு அதை படிச்சு அந்த வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. இதை சொல்லுவாரு, விளக்கங்களை கொடுப்பாரு, சில காரியங்களை சொல்லுவார். ரெஃபரன்ஸ் பாருங்க, ரெஃபரன்ஸ் பைபிளை வாங்குங்க, அதுல இருக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை வாங்கி வாசிங்க. இது தியானம். நம்ம பக்கமா தியானம் பண்ண முடியாது. இதெல்லாம் ரீடிங். இது பாதி மண்டையில நிற்கும், பாதி வெளியே போயிடும். ஆனா வாட் என்ன நடக்குது,
சரியா? பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, தாவீதின் சம்பவம் எங்க இருக்குது, சவுலுடைய சம்பவம் எங்க இருக்குது, அது நமக்கு தெரியணும். எது எங்க இருக்குன்னு தெரியணும். பழைய ஏற்பாட்டு சவுலை சொல்லிட்டு இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் தடவிட்டு இருக்க கூடாது. புதிய ஏற்பாட்டு சவுலை போகும்போது அங்க போயிடக்கூடாது. அப்போ நம்ம முழு வேதாகமத்தை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கணுங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, எந்த சம்பவம் எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக முழு வேதாகமத்தை குறித்ததான ஒரு அறிவு நமக்குள்ள வேணும். இந்த ஓவரால் சொல்றாங்களா, சில சமயத்துல பாடம் எடுக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கும்போது இன் ஜெனரல் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன், ஒரு ஓவர் வியூவா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இன்டெப்தா போவாங்க. ஒவ்வொரு சாப்டர் வைஸா போகலாம், அல்லது ஒவ்வொரு டாபிக் வைஸா, கண்டென்ட் வைஸா அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்டமான ஒரு காரியங்கள். இதே போலதான் வேத புத்தகத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து அங்கே என்ன இருக்கிறது என்னங்க, அதற்கு பிறகு அதை தியானம் பண்ணுவதற்கு ஒரு 15 நிமிடமாவது குறைந்தபட்சம் எடுக்க வேண்டும். இதைதான் அந்த நாட்களிலே நாங்கள் வாலிபர்களாக மாணவ பருவத்தில் இருக்கும்போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதுக்கு தான் குவைட் டைம். இன்னைக்கு குவைட் டைம்னா என்னன்னே தெரியாது யாருக்கும். அமைதி நேரம், குவைட் டைம், அன்டிஸ்டர்ப் டைம். அன்டிஸ்டர்ப் டைம், அந்த டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்போ மொபைல் போனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அன்டிஸ்டர்ப் டைம், அதான் குவைட் டைம், அமைதி நேரம். அந்த அமைதி நேரம் தான் நீ வேதத்தை தியானிக்கிற நேரம். தியானிக்கிற நேரம் இதுலதான் அவர் உன் கூட பேச முடியும். ஜெபிக்கும் போது நீ தானே பேசிட்டு இருக்க, ஆண்டவரே அது வேண்டும் இது வேண்டும் வேண்டும். உன் கூட ஆண்டவர் எப்ப பேசுறது? இது மூலமா தான் பேசுவாரு. அதுதான் குவைட் டைம், அமைதி நேரம். நீ ஒரு வசனத்தை எடுத்தாலும் சரி, 2 வசனத்தை எடுத்தாலும் சரி, 3 வசனத்தை எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிகோப்பே என்று சொல்லுவோம். ஒரு பெரிகோப்பேன்னா என்ன அர்த்தம்? ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்ட். அதை எடுத்து நீ தியானம் பண்ணாலும் சரி, அதை டீப்பா தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறத ஒரு நோட்டோ டைரியோ வச்சுடுங்க, எழுதுங்க, தேதியை போட்டு எழுதுங்க. இந்த பழக்கத்தை உருவாக்குங்க. அதை நீங்க திருப்பி பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும், உங்களுக்கு வரும் சந்தோஷம் வரும். இந்த வல்லமை நிறைந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது. இட் ஸ்பீக்ஸ் டு மீ, என் கூட பேசுது. அது செய்து பார்க்க, அப்பதான் அது வல்லமை நிறைந்த வார்த்தையாக காணப்படும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நவம்பர் 30, இன்னைக்கு நவம்பர் 30. நாளைக்கு அப்ப என்னது? டிசம்பர் 1. அந்த டிசம்பர் 1ல இருந்து ஒரு தீர்மானத்தை போடுங்க. நான் வேதத்தை வாசிக்கிறதெல்லாம் நான் வாசிக்கட்டும், சரி, அது நுனிப்புள் மேயறது மாதிரி இருக்கட்டும். ஆத்திர அவசரத்துக்கு நீங்க படிக்கலாம், ஒரு அதிகாரம் 2ஆவது படிச்சிட்டு இருக்கேன், ஓகே. நாளையிலிருந்து ஒரு குவைட் டைம், ஒரு அமைதி நேரம் உங்களுக்கு வைங்க. மினிமம் 15 மினிட்ஸ். அதுக்கு பிறகு மேக்சிமம் நீங்க 15 நிமிஷம். நீங்க எதுல இருந்து வந்தாலும், சங்கீதத்திலிருந்து நீங்க தியானம் பண்ணாலும் சரி, அல்லது சுவிசேஷத்திலிருந்து தியானம் பண்ணாலும் சரி, ஆதியாமத்திலிருந்து தியானம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க எடுங்க, அல்லது 2 வசனத்தை எடுங்க. அதை என்ன செய்யுங்க? தியானிங்க. ஆண்டவரே, நீர் இந்த வசனத்தை கொண்டு என்ன எடுத்து திருப்பி திருப்பி அதை படிங்க. சில இன்ஃபர்மேஷன் உங்க மைண்ட்ல வரும், சில காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதை வாசிக்கும் போதே இன்னொரு வசனம் உங்களுக்கு ஆண்டவர் காமிப்பார். அதையும் எழுதி வைங்க, அந்த நோட்ல அப்படியே எடுத்துட்டு வைங்க. குறிப்பாக ஒருவேளை மிடில் ஏஜ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், பெரியவங்களும் நீங்க செய்யலாம். ஆனா இந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, இந்த வாலிப பிள்ளைகள், நீங்க இதை கடைப்பிடிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் குவைட் டைம், இதுதான் அமைதி நேரம். ஒரு எங்களுடைய காலங்களிலெல்லாம் நாங்கள் இருக்கும்போது, பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கும்போது, இதுதான் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தினது, எங்கள் வாழ்க்கையை ஷேப் பண்ணது, மோல்டு பண்ணது. நாங்கள் எதிலும் உலகத்துக்குள்ளே விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டது. இன்றைக்கும் தைரியமா எங்களை நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்ண வைக்கிறது, உலகத்துக்கு ஒரு சவால் விட வைக்கிறது. எஸ், we are the witnesses என்று சொல்ல வைக்கிறது. காரணம் என்ன?
that was our foundation. நான் தைரியமா சொல்ல முடியும், அது எங்களுடைய அஸ்திபாரமாக இருந்ததனால்தான் இன்னைக்கு தைரியமாக ஆண்டவருக்கு என்று நிற்க முடிகிறது. அல்லது பிசாசு பெரிய கண்ணி, எவனையும் எப்பவும் விழ தட்டுவான். the foundation ஸ்ட்ராங்கா யாருடைய வாழ்க்கையில இல்லையோ அவர்கள் வாழ்க்கை ஆபத்து. யாருடைய வாழ்க்கை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா ஆயிட்டோ என்ன வந்தாலும் சரி, never shake. அப்ப ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடணும்னா இதுதாங்க ஃபவுண்டேஷன். உங்களுடைய குவாய்ட் டைம் கரெக்டா இருந்துட்டுனா போதும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஆயிட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஊழியக்காரன் மூலமாக. இதை கடைப்பிடிங்க. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை. நீங்க ஒரு சிலராக இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால அநேக கேள்விகளும் உங்களுக்கு ஆண்டவர் கேட்பார். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய காரியங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் நிறைய இருக்கு. இத்தனை வாய்ப்புகள் கொடுத்தோம், நீ சரியா இல்லையே அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. அதனால நாளையில இருந்து 1ஆம் தேதியிலிருந்து அது நீங்க செய்யுங்க. செய்துட்டு அதை பற்றி கருத்துக்களை நீங்கள் என்னோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பர்சனலி யூ கேன் டாக் ஹவு இட் வில் ஒர்க் அவுட், ஹவு இட் வில் பி, அதான் நீங்க சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. இரண்டாவதாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? வல்லமை நிறைந்த வார்த்தை மாத்திரமல்ல, அது வாழ்வு தரும் வார்த்தை. It gives us life, not only the power. இது நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. லைஃப், வாழ்வு கொடுக்கிறது, ஜீவ வார்த்தை. அதனால தான் பேதுரு சொன்னா, ஐயா எங்க நாங்க போறது? Where shall we go? எங்க போறது? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்திலேயோ இருக்குது ஐயா. நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலெல்லாம் இருக்குது. நாங்க எங்கிட்டு போறது? நம்முடைய வார்த்தையில வாழ்வு இருக்குது. இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். கிவ் நியூ லைஃப், புது வாழ்வு கொடுக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு புது வாழ்வு கொடுக்கும், சரீரத்துல கூட புது வாழ்வு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு புது வாழ்வு கொடுக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கிற வார்த்தை. ஏனென்றால் அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதல் வசனத்திலிருந்து தொடர்ந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கடைசியில் அந்த வார்த்தை எப்படி ஆகிறது? 14ஆம் வசனத்தை வாசி. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. The word became flesh. வார்த்தை மாம்சமாகுது. மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்போ அவர் நமக்குள்ள வாசம் பண்றது அவர் மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தையை என்ன செய்து நமக்குள்ள இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நமக்குள்ள வாசம், வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, நமக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நமக்கு உயிர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதுதான் இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இயேசுவாக மாறுகிறார். அந்த வார்த்தை இயேசுவாக மாறுகிறார், மாம்சமாக மாறுகிறார். இன்கார்னேஷன், மனுஷ அவதாரம், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த வார்த்தையில் அந்த ஜீவன் எப்படி இருக்கிறது பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நடக்கிற சம்பவத்தை பார்த்தனா சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் பவுலாக மாறுகிறான். துன்மார்க்கமான சவுல் பவுலாக
மரணம். அப்ப அவன் வாழ்க்கையில என்ன நடக்குது? ஒரு புது வாழ்வு, நியூ லைஃப். ஒரு புது வாழ்வு, ஒரு நியூ லைஃப் அவனுக்கு என்ன செய்து கொடுக்கப்படுகிறது. ஒரு புது வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்து கொடுக்கப்படுகிறது. நியூ லைஃப், நியூ லைஃப், புது வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்குது. இன்னொரு காரியத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் மரித்து 4 நாள் ஆகி போயிட்டான். லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டான். இனிமே என்ன செய்யறது? நாருமே 4 நாள் ஆயிட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒரு வார்த்தை தான் போகுது. என்ன வருது பாது? 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? லாசரஸ் கம் அவுட். சிங்கிள் வேர்டு தான். லாசரஸ் செத்தவன் உயிரோடு கூட வந்துட்டான். செத்தவன் உயிரோடு கூட வந்துட்டான். நம்ம 2 வாரங்களுக்கு முன்னால கூட ஒரு பைபிள் ஸ்டடியா நம்ம ஒன்று படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எந்த பகுதியிலேருந்து படித்தோம் ஞாபகம் இருக்கா? எனிஒன்? எல்லாரும் சேர்ந்து அதை நம்ம தியானித்தோம். எனிஒன் ரிமெம்பர் த பேசேஜ்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்தோம். 100க்கு அதிபதியை குறித்து தியானித்தோம். சரினா? அப்ப அந்த 100க்கு அதிபதியில அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன். அப்போ அந்த சிங்கிள் வேர்டு என்ன செய்யுது? சுகத்தை கொடுக்கிறது. சிங்கிள் வேர்டு செத்து போனவனை உயிரோட எழுப்புது. அவருடைய வார்த்தை என்ன செய்யுது? வியாதிகளை குணமாக்குகிறது. அதுதான் சொல்லியிருக்கிறது 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். The word of God will heal the sick people. வசனத்தை அனுப்பி அவர் சுகத்தை கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பனா ஆண்டோடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு உயிர் இருக்கிறதுங்கிறத பார்த்துருங்க. அதுதான் இதுக்கு பேரு the living word. ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை, the living word. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது மட்டுமல்ல, எனக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தை. வாழ்வு கொடுக்கிற வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கும், உங்களுக்கெல்லாம் ஜீவன் கொடுக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வாழ்வு, சரீர பிரகாரமும் வாழ்வு ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்பது எதுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை தான். We shall live. We shall live. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அல்லோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா? அன்னைக்கு பேதுரு என்கிற ராயப்பர் சொன்ன வார்த்தை அதுதான். யாரிடத்தில் ஐயா செல்வோம்? நித்திய வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. இதை நாம் தெளிவாக புரிந்து விட வேண்டும். அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. அவருடைய வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது. மூன்றாவதாக, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 92வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே மூழ்கி இருப்பேன், அழிந்திருப்பேன், ஒன்றுமில்லாமல் இருப்பேன். உம்முடைய வசனம் மட்டும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலனா நான் ஒண்ணு இல்லாம போயிருப்பேன். இது சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒரு கருத்து. அதான் உண்மை. அப்போ ஆண்டவருடைய வேதம் வல்லமை நிறைந்தது மாத்திரமல்ல, வாழ்வு தருவது மாத்திரமல்ல, நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது, சந்தோஷத்தை கொடுப்பது, சந்தோஷத்தை கொடுக்குது, மகிழ்ச்சி கொடுக்குது. நீ யோசித்து பாருங்க, இந்த வேதத்தை நான் வாசித்ததுனால என் துக்கத்துக்கு மேல துக்கம் தான் ஏன் வந்திருக்குது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த வேதத்தை நான் வாசித்ததுனால துக்கத்துக்கு மேல துக்கம், வேதனைக்கு மேல வேதனை, கண்ணீருக்கு மேல கண்ணீர். இந்த
வேதத்தை வாசித்ததுனால அதுதான் எனக்கு அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்ல. இந்த ஆண்டோடைய வேதம் நமக்கு மகிழ்ச்சியை தருது, சந்தோஷத்தை தருது. மகிழ்ச்சியை தருது, சந்தோஷத்தை தருது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, துக்கத்திலே, சோர்விலே, வேதனையில, கண்ணீர்ல இந்த வேதத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க, படிங்க. உங்களுக்கு மனசு ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குதா, சமாதான குறைச்சல் இருக்குதா, வேதத்தை வாசிங்க. சில சமயத்துல வேதத்தை வாசிக்க முடியாது, சத்தம் போட்டு பாடுங்க, அல்லது ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்க அமைதியா இருந்தா பிசாசு ஏறி உட்கார்ந்துருவான். டெவில் அந்த நேரத்தை தான் பார்ப்பான். நம்ம எப்போ ஒரு வீக்னஸா இயலாமையில இருக்கமோ அதுதான் அவனுடைய பாசிட்டிவ் பாயிண்டா பார்த்துருவான். அதுதான் அவன் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு லூப் கோலா இருக்கும். நம்ம விடக்கூடாது. ஒன்று தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், அல்லது அது ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கணும், அல்லது பிரைசிங் பண்ணணும், அல்லது ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஆக்குபேடா என்கேஜா ஆக்கும் போதுதான் பிசாசு வைக்கப்படுவான். அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே 119 சங்கீதம் 165 வசனத்திலே வாசிக்கும் போது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. வெறும் சமாதானம் சொல்ல, மிகுந்த சமாதானம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வேதத்தை நேசிச்சு அதுல ஆறுதல் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வில்லியம் டெண்டேல், அவர் பைபிள்ல எல்லாம் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா, முள் கம்பத்துல அவரை கெட்டி வைத்து எரித்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் சொல்லுவாரு, இந்த வேத புத்தகம் பிரசங்கிக்கிறவனுக்கு மட்டும் தெரியக்கூடாதுங்க. இந்த வேத புத்தகம் நிலத்தை உழுகின்ற அந்த கடைசி மனிதன், நிலத்தை உழுகின்ற அந்த உழவன், அவன் வரைக்கும் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க, படிக்க, புரிந்து கொள்ள தெளிவாக தெரிய வேண்டும். அதுதான் இந்த வேதம். அது எதை குறிக்கிறது என்றால், அவர் சொல்றது, இந்த வேத புத்தகம் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். அந்த வார்த்தை மிகுந்த சமாதானம் உண்டு, மகிழ்ச்சியை தருகிற வார்த்தை அந்த வேதத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 78 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதாக்களுக்கு. இப்ப இதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கேரி ஓவர் பண்றது. வேதத்தை ஸ்தாபிச்சதின் நோக்கம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்ததின் நோக்கம் என்ன? இது எனக்குள்ளே மட்டும் வைப்பதற்கல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் இதை அறிவிக்க வேண்டும். It will pass over to another generation, carry on to another generation. என் பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி தரும் வார்த்தையை, வல்லமை நிறைந்த வார்த்தையை, வாழ்வும் தரும் வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு இதை நான் அறிவிக்க வேண்டும். அது அவர்களுக்கு சொல்ல வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, as a parents, பெற்றோர், நாம் இந்த வேத புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம சரியா நம்ம வீடுகளிலே செயல்படுத்தும் போது, நம்முடைய பிள்ளைகள் தன்னை போல அவர்களும் இதை வாசிக்க அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும், தியானம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். நாம் அவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் இருக்கிறார். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி அப்படின்னா, every day we have to meditate upon the word of God. அதுதான் 2ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்றேன். நான் வேத புத்தகத்தை கையை வைத்து நான் திறக்காமே
எத்தனையோ வசனங்களை நான் மனனமா சொல்ல முடியும். அது மதகு திரண்ட தண்ணீரை போல அது வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நான் படித்தவைகள் அல்ல, அதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்திலே, பள்ளி பருவத்திலே, என் கல்லூரி பருவத்திலே அன்னைக்கே எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அன்னைக்கு போட்ட விதைகள் இன்றைக்கும் எனக்கு என்ன செய்து ஸ்திரமாய் இருக்கிறது என்றால் இதுதான் காரணம். அதனால் தான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவியுங்கள். அவர்கள் இளமையாய் இருக்கும் போதே இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும். அந்த வார்த்தை அவளுக்குள்ளே செல்லட்டும். அவர்கள் முதிர் வயது வரை அதை விடாதிருப்பார்கள். இதான் அதிசயம். அதான் என்னுடைய வேதத்தை நாட்டின நோக்கம் என்ன? இதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவியுங்கள், உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லுங்கள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், சந்ததிகளுக்கு அதை சொல்லுங்கள். அதனுடைய மகத்துவத்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அது செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் திரும்பும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாது. அது பவர்ஃபுல் வெப்பன். அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறவர்களை பொறுத்துதான் இருக்கிறது. அந்த ஆயுதம் பயன்படுத்துகிறவர்களை பொறுத்துதான் இருக்கிறது. 3 காரியங்களை சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, பவர்ஃபுல், த டைனமிக், டுனாமிஸ். அது பவர்ஃபுல்லான வார்த்தை. 2வது, எனக்கு வாழ்வு கொடுக்கிறது, எனக்கு ஜீவனை கொடுக்கிறது. 3வது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்த நீங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல இதை தியானிக்க ஆரம்பிங்கள். அதுதான் கடைசியாக நான் சொல்லி முடித்தேன். இரவும் பகலும் அப்படி வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதத்தை தியானுங்க, குவைட்டம் எடுங்க, அமைதி நேரம் உண்டு வைங்கள். கடவுள் உங்களோடு கூட பேசுகிற காரியத்தை, உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற காரியத்தை ஒரு நோட்ல எழுதி வைங்கள். அதை திருப்பி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் தான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை உலகத்திற்கே ஒரு நம்பிக்கை. ஆண்டவருடைய வார்த்தை உலகத்திற்கு நம்பிக்கை. கர்த்தருடைய வார்த்தை, the word of God is the hope of the world. கர்த்தருடைய வார்த்தை உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை. அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார்கள். நல்ல தீர்மானம் எடுங்கள், தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். அதனால் பெரும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்தை ஒரு நிமிஷம் நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க படிக்க முடியுமோ படிங்க, வாசிக்க முடியுமோ வாசிங்க, தியானிக்க முடியுமோ தியானிக்க, மனப்பாடம் செய்ய முடியலாம் மனப்பாடம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள், இன்னும் 30s இருக்கிறவங்க, 40s இருக்கிறவங்க, 50s இருக்கிறவங்க, நீங்க மனப்பாடம் பண்ணலாம். as much as எவ்வளவு வசனம் மனப்பாடம் முடியும்னு ஸ்டோரேஜ் பண்ணிட்டே இருங்க. இது என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில அது பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை தியானிக்க ஒரு அமைதி நேரத்தை நான் பின்பற்ற எனக்கு அருளி செய்யும். நீங்க சொல்லி கொடுக்கிற காரியங்களை நான் எழுதி வைக்கட்டும், எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அவருடைய வசனத்தை நீங்க தியானிக்கும் போதே, நீ காருல நடந்தாலும் சரி, உன்னை தீபமாக வழி, நீ கார் இருளே நின்னாலும் சரி, அந்த வசனம் உனக்கு லைட்டா வந்து நிற்கும், விளக்கா வந்து நிற்கும். அதான் வேதம் சொல்லுது, கட்டளையை விளக்கி வேதமே வெளிச்சம்.
தீர்மானம் எடுப்போமா? அர்ப்பணிப்போமா? காரிருள்ள வழி எரியா திகைக்கும் போது எங்களை வழி நடத்துவது உம்முடைய வார்த்தை தானே. எங்களை வழி நடத்துவது உம்முடைய வார்த்தை தானே அப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது, வாழ்வு கொடுக்கக்கூடியது. உம்முடைய வார்த்தை மகிழ்ச்சி தெரியக்கூடியது. இன்னைக்கு அந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பாயாக. யார் யாரெல்லாம் நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறாங்க ஆண்டவரே, இதுவரையும் நான் அதை அறியல, எனக்கு தெரியாதப்பா. இன்னைக்கு ஆலயத்துல எங்கள் போதகர் மூலமாக நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் என்னை வாழ்க்கையில நான் ஒரு குவைட் டைம் எடுப்பேன், ஒரு அமைதி நேரத்தை கடைபிடிப்பேன். நீங்க இந்த வார்த்தையை கொண்டு என்னோட என்ன பேசுறீங்கிறத நான் புரிந்து கொண்டு அதை கடைபிடிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஐயா. ஒரு தீர்மானிப்பீங்களா? தீர்மானத்தை எடுத்து அதை செயல்படுத்தி பாருங்க, செயல்படுத்தி பாருங்க. ஒரு மாதம் நீங்க அதை உண்மையா செய்யுங்க. அதற்கு பிறகு உங்களாலே விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் எப்பொழுது வரும் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள், காத்திருப்பீங்கள். அது தேனிலும் மதுரமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேனை தேடி 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 வந்துட்டு இருப்பீங்க நீங்க. இதுதாங்க உண்மை, இதான் உண்மை. தகப்பனே, உண்மையா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற பலன் தாரும். உம்முடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை, உம்முடைய வார்த்தையின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். எல்லா கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.